அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த அருமையான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். சாமானியன் யோகியாக சிவயோகியாக உயர்வது என்பது அத்துணை சுலபத்திலே நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அதற்கவன் நிறைய விடயங்களை விட்டு கொடுத்தாக வேண்டி இருக்கிறது. பல விடயங்களை அவன் தத்தம் செய்தாக வேண்டும், அதாவது துறந்தாக வேண்டும். ஒரு சுயயோகியாக மாறுவதற்கு என்னையெல்லாம் நடக்கிறது, எதையெல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதை பற்றி திருமூலநாயனார் சொல்லக்கூடிய நுணுக்கமான பல கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். தான் இவ்வகையே புவியோர் நெறிதங்கி ஆன சிவயோகத்து ஆமாறு ஆம் அவ்விந்து தான் அதில் அந்த சிவயோகி ஆகுமுன் ஊனத்தோர் சித்தி வந்து ஓர் காயாகுமே. இங்கே திருமூலர் குறிப்பிடக்கூடிய ஊனத்தோர் என்பவர் யார் என்று கேட்டால், கண் இருந்தும் தெரியாதவர்களாக, வாயிருந்தும் பேசாதவர்களாக, செவியிருந்தும் கேட்காதவர்களாக இருக்கக்கூடியவர்களை என்றாகிறது. இதற்கு என்ன விளக்கம்? கண்கள் இருக்கின்றன, இருந்தாலும் உண்மையை அவை காண்பதில்லை. பொய்யான போலியான காட்சிகளை மாத்திரமே இந்த ஊனக்கண்கள் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். காதுகள் இருக்கின்றன, நல்ல விடயங்களை எத்தனையோ கேட்பதற்கு இருக்க தேவையற்ற விடயங்களை கேட்டு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல உணவுகளை உண்டு தேகத்தை சுத்தப்படுத்துவதை விடுத்து இறந்து போன பிரேதங்களுடைய மாமிசங்களை உண்டு அது காரணமாக தேகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோம். நல்லவற்றையெல்லாம் விடுத்து தேவையில்லாதவற்றை சுமந்து திரியக்கூடிய மனிதனை ஊனமான மனிதன் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். உடல் உறுப்புகளிலே குறைபாடு இருப்பவர்களை ஊனம் என்று சொல்லக்கூடாது. எல்லாம் தெரிந்திருந்தும் ஞானத்திற்கான பாதைகளை அறிந்திருந்தும் மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் இப்படிப்பட்டவன் என்றாகிறான். அவன் காய் என்கிற நிலையிலேயே இருப்பான், கனி என்கிற நிலைக்கு வரமாட்டான் என்று குறிப்பிடுகிறார். காய்க்கும் கனிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு காயிலே இருந்து விதையை பெற முடியாது. அப்படி ஒருவேளை காயிலே பிஞ்சு விதைகள் இருந்தாலும் அது உறுதியான விருட்சமாக மாறி அமையாது. ஆனால் நன்கு கனிந்துவிட்ட கனிக்குள்ளே முற்றிய அழகான விதைகள் தங்கி இருக்கும். அந்த விதைகளை பக்குவமாக பயன்படுத்தி நடும்போது மற்றுமொரு உன்னதமான பழ விருட்சத்தை உருவாக்கிவிட முடியும். அப்படியென்றால் முழுமை பெற்ற ஞானிகள்தான் சிவயோகிகள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். சிவயோகத்திலே எப்படி மாற முடியும் என்பதை புரிந்து பயணிக்க வேண்டும். மனதாலும் சொல்லாலும் செயலாலும் யாதொரு உயிருக்கும் யாதொரு தீம்பும் செய்யாதபடியாக எச்சரிக்கை உணர்வோடு இந்த உலக உடல் வாழ்க்கையை வாழ்ந்து பயணிக்க வேண்டும் என்று திருமூலநாயனார் சுட்டிக்காட்டுகிறார். நீ சிவயோகியாக ஆக விரும்புகிறாய் என்றால் உன்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் அலசி ஆராய்ந்து பார்த்து சுய பரிசோதனை செய்து மேலே நடக்க கற்றுக்கொள் என்று குறிப்பிடுகிறார். சிவயோகி ஞானி சிதைந்து உடல் விட்டால் தவலோகம் சேர்ந்து பின் தான் வந்து கூடி சிவயோக ஞானத்தால் சேர்ந்து அவர் நிற்பர். புவலோகம் போற்றும் நற்புண்ணியத்தோரே. ஒரு சிவயோகி ஞானி என்கிற நிலையிலே உயர்ந்து வாழ்ந்திருக்கிறான். ஏதோ சில காரணங்களால், தவிர்க்க இயலாத காரணங்களால் அல்லது அந்த யோகி செய்த தவறு காரணமாக அவன் இறந்து விடுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியென்றால் இதுவரையிலும் அவன் செய்திருந்த தவத்திற்கு பலனே இல்லையா என்கிற வினா எழும். அது அப்படி இல்லை. யோகி எந்த இடத்திலே தன்னுடைய உடல் வாழ்க்கையை துறந்தானோ அந்த இடத்திலே அடுத்த பிறவியிலே ஞானியாக பிறந்து பிறவி ஞானியாக தன் வாழ்க்கையை தொடர்ந்து முத்தி மோட்சத்தை சந்திப்பான் என்று குறிப்பிடுகிறார். உடல் விட்டு ஆன்மா என்கிற நிலையிலே அவன் பிரிந்து சென்றாலும் கூட யோகிகள் வாழ்ந்திருக்கும் தவலோகத்தின் வாயிலே சென்று காத்திருப்பான். அவன் மீது இரக்கம் கொண்ட முதிர்ந்த நிலையிலே இருக்கும் யோகிகள் அவனுக்கு ஆசி வழங்கி, வருந்தாதே மகனே, அடுத்த பிறவியிலே நீ முழுவதுமாக வென்றெடுத்து நம் உலகத்தை வந்து சேர்வாய் என்கிற ஆசியை வழங்குவார்கள். அது பெற்றுவிட்ட காரணத்தால் சிவயோகிகளின் ஆசியும் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பும் பெற்று பிறவி எடுக்கக்கூடிய அவர் இந்த பூலோகத்திலே மாத்திரமல்ல, ஞானிகள் வாழ்ந்திருக்கும் அந்த உலகத்திலேயும் கூட சென்று சேருவதற்கான முழுமையான ஆற்றல்களை பெற்று மறுபிறவியை எடுப்பார் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். எனவே
யோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் தனக்கு அடுத்து ஏற்பட போகிற விடயங்களை பற்றி பெரிதாக அலசி ஆராய்ந்து கொண்டிருக்காமல் இயல்பாக தன்னால் இயன்ற வரையிலும் தவத்தை செய்து பயணிக்க வேண்டும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகியவை எக்காரணத்தை கொண்டும் புலன்கள் வழியாக சலித்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டும். இப்பிறவி இல்லாவிட்டால் என்ன, கேள்மையான பிறவியை சந்திக்க வேண்டிய அவசியமில்லாமல் அடுத்த பிறவியிலேயாவது முத்தி மோட்சத்தை பெறுவதற்கான தகுதி கொண்ட பிறவியாக நாம் எடுத்து விடுவோம் என்று விட்டகுறை தொட்டகுறையினால் ஞானிகள் எவ்வாறு பிறப்பார்கள், எவ்வாறு மேன்மை பெறுவார்கள் என்று திருமூலர் இத்திருப்பாடல் மூலமாக சுட்டிக்காட்டுகிறார். ஊனமில் ஞானி நல் யோகி உடல் விட்டால் தான் அற மோனச் சமாதி உள் தங்கியே தானவனாகும் பரகாயம் சாராதே ஊனமில் முத்தராய் மீளார் உணர்வு உற்றே. எந்தவிதமான குறைபாட்டிற்கும் இடங்கொடாத ஒரு யோகி ஞானி தேகத்தை விட்டு ஒருவேளை உடலை விட்டு உயிரை பிரித்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் கூட அந்த தேகத்திற்குள்ளே எந்தவிதமான சேதாரமும் ஏற்பட்டு விடாமல் ஒரு கண்காணிப்பாகவே இருப்பார். அவரால் அந்த தேகத்திற்குள்ளேயும் இருக்க முடியும், தேகத்தை விட்டு நீங்கி வெளியே சஞ்சரித்து மீண்டும் அந்த தேகத்திற்குள்ளே வந்துவிடவும் முடியும். இப்படிப்பட்ட அந்த நிலையை மோனச்சமாதி என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். அதாவது சமாதிக்கு சென்றான பிறகும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவ்வப்போது வந்து விளக்கங்களை சொல்லிச் செல்வதை ஞானிகள் செய்கிறார்கள். இதைத்தான் இத்திருப்பாடலிலே திருமூலநாயனார் குறிப்பிடுகிறார். இது உண்மையா என்று பார்த்தால் நாம் இதற்கு முன்பு பார்த்திருந்த ஆந்திர தேசம் கடப்பாவைச் சேர்ந்த மிகச்சிறந்த சித்தர் வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரிதம் உதாரணமாக விளங்கும். வீரபிரம்மேந்திரர் சமாதிக்கு சென்ற பிறகும் தன்னுடைய பிரதான சீடன் சித்தையாவின் விருப்பத்திற்கிணங்க சமாதியை விட்டு வெளியே வந்து தன்னுடைய காலஞானம் என்கிற சுவடிகளை அவனிடத்திலே ஒப்படைத்தார். புத்தியில்லாமல் செய்த தன் மகனுக்கு புத்தி புகட்ட சமாதியை விட்டு வெளியே வந்து ஏசியும் பேசியும் கண்டித்தும் மீண்டும் சமாதிக்கு சென்றார். இதை வீரபிரம்மேந்திரருடைய காலஞானம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே ஒரு யோக நிலையிலே சென்றுவிட்ட யோகிகள் சில தவிர்க்க இயலாத காரணங்களுக்காக சமாதியிலே இருக்கும் உடலை விட்டு வெளியே வந்து திரும்பவும் சமாதி உடலுக்கு சென்று விடுவது என்பது வாடிக்கை. ஆனால் அற்ப உலக வாழ்க்கையை சுமந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது எதுவுமே வாய்க்காது என்பது திருமூலருடைய கருத்து. செத்தார் பெரும் பயன் ஆவது ஏதெனில் செத்து நீர் சேர்வது சித்தினை கூடிடில் செத்தார் இருந்தார் சகத்தில் தெரிமளம் செத்தார் சிவமாகிய சித்தர் தாமே. சாமானிய மனிதர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் உடலிலே ஆன்மா தங்கியிராத காரணத்தால் அந்த உடல் சிதறுண்டு போகிறது. ஆனால் இந்த உலகத்திலே இறந்து விட்டார்கள் என்று மற்றவர்களால் யோகிகள் சுட்டிக்காட்டப்பட்டாலும் கூட அவருடைய எண்ணம் அப்படி இருக்கலாம். ஆனால் நல்ல நிலையிலே தவ வாழ்க்கை இயற்றி வாழ்ந்திருந்த யோகிகள் அந்த தேகத்திற்குள்ளாகவே 12 ஆண்டுகள் தங்கியிருந்து தேகத்தை சொர்ண தேகமாக மாற்றி சித்தர் என்கிற நிலைக்கு தங்களை உயர்த்தி கொண்டு விடுகிறார்கள். 3 மலங்கள், குற்றங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்வதற்கு காரணமாகின்றன. அவை ஆணவம், கன்மம், மாயை என்பது. இவற்றை பற்றியெல்லாம் சித்தர்கள் தெளிவாகவே நமக்கு எடுத்து உரைத்திருக்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் பஞ்சபூதத்திலே ஏதாவது ஒன்றிலே அவர்கள் தேகம் கரையுண்டு போகும். ஆனால் யோகிகள் மகான்களுடைய தேகம் கரைந்திருந்தாலும் கூட அவருடைய ஆன்மா பலப்பட்டதாக இருக்கிற காரணத்தால் அத்தனை சுலபத்திலே சாமானியன் இறந்து அடைந்த நிலையை அவர்கள் அடைவதில்லை. மாறாக ஞானிகளுடைய உதவியும் அக்கறையும் இருக்கிற காரணத்தால் நிச்சயம் அவர்கள் மீண்டு அடுத்த நிலைக்கு பக்குவப்பட்டு உயர்வார்களே அல்லாது சாமானியர்களைப் போல அவருடைய ஆன்மா ஆகிவிடாது என்பது கருத்து. உன்ன கருவிட்டு உறவோன் அரண் அருள் பண்ண பரனே அருட்குலம் பாலிப்பான் என்ன புதல்வர்க்கும் வேண்டி இடுஞானி தன் இச்சைக்கு ஈசன் உரு செய்யும் தானே. இன்னும் சில ஞானிகள் மகான்கள் தங்களுடைய சீடர்களுடைய நல வாழ்வுக்காக மறுபடியும் இந்த புவியிலே வந்து சஞ்சரித்து
சூட்சும தேகத்தில் இருந்தபடியாகவே தன் சீடர்கள் அனைவரையும் கரம் பற்றி உயர்த்திவிட்டு இறுதியாக தானும் அங்கே சென்று விடுவார்கள். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள், நாம் ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். நாம் சுமந்து வந்த நோக்கம் நிறைவேறும் வரை நாம் இங்கிருந்து போவதில்லை. அதற்கான ஆற்றலோடே நாம் வந்திருக்கிறோம். இதை எதிர்ப்பவர் யார், வரட்டும் பார்க்கலாம் என்று வாழ்ந்திருந்த காலத்தை அருளி செய்தார்கள். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அடியேனை போன்ற எளிய மக்களுக்கு அன்பும் ஆசையும் வழங்கி இன்னமும் இங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்கு அறிவேன். அருமை சகோதர சகோதரிகளே, ஞானிகள் மகான்கள் நம்மை ஆட்கொள்ள விரும்பிவிட்டால் தங்களுடைய அடுத்த நிலையை பற்றி கூட கவலை கொள்ளாமல் நமக்காக இரக்கத்தோடு காத்திருந்து வாமகனே என்று கரம் பற்றி மேலேற்றிவிட காத்திருக்கிறார்கள். அவர்களை ஏமாற்றலாமா? அவருடைய எண்ணத்திற்கு புறம்பாக நடக்கலாமா? மனதை பக்குவப்படுத்தி நல்வழி நடந்து ஞானிகள் மகான்களுடைய அந்த இரக்கத்திற்கும் அவர்களுடைய அந்த கனிவுக்கும் பாத்திரமாகி நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.